தங்கத்தை கட்டி கட்டியாக கொடுத்து தலைவர் பதவியை தக்க வச்சுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்கன்னா பொறுக்கிகள். நான் பச்சையாக தான் சொல்கிறேன். இப்போ நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், என் மேலே வழக்கு தொடுக்கட்டும், சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நிச்சயமாக வழக்கு போடுவாங்க, போடட்டும் தான் நான் பார்க்குறேன். இப்போ அவன் என்ன கேட்குறான், அந்த ஏவி ராஜாவா, அவன் பேர் என்ன, ஏவி ராஜு, அவன் சொல்கிறான், நான் என்னையா அரை கிலோ பொம்பளையை கூட்டி விட்டதை நான் என்ன படமாக எடுக்க முடியும்? சட்டமன்ற உறுப்பினராக மக்கள், திருவாடனை மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்து அந்த களத்தில் போய் நின்று அந்த மக்களுக்கு பணியாற்ற சொன்னால், நீ கூவத்தூரில் பூசா தூக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், நீலாம் ஒரு மனுஷன்? என் ஊருக்கு இப்போ அவமானமாக இருக்குது. இந்த 4 வருஷமாக பதவி வச்ச எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பென்ஷன் கொடுக்கணும், ரத்து பண்ணணும். இவன் மக்கள் பணியாற்றணும். இவங்க கூத்தும் கும்மாளமாக அடிச்சுக்கிட்டு குடித்தனமாக இருந்தவனுக்கு எதுக்கு பென்ஷனு? அதிமுகவை அழிக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்கெட்சு போட்டிருப்பாங்களோ, வேற ஏதாச்சும் ஒரு அரசியல்? அதிமுகவே அழிஞ்சு போச்சு, அப்புறம் எங்கிட்ட ஸ்கெட்சு நின்று அழிஞ்ச கட்சிக்கு ஸ்கெட்சு எதுக்கு? ஏன் வெளியிடல? அங்கே தாண்டா மர்மம் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், கூவத்தூர் ரிசார்ட்டில் சிசிடிவி கேமரா இருக்கா இல்லையா? ஐயா அதெல்லாம் வைக்கல ஐயா, அதெல்லாம் வைக்க மாட்டாங்க, எல்லாம் எடுத்துருப்பாங்க. கூத்து கும்மாளமாக இருக்க போகிறோம், குடியும் குடித்தனமாக இருக்க போகிறோம், அதெல்லாம் தூக்கிடு, எதையும் வெளியில் விட்டுறாத. இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருச்சா? கல்லுக்கும் சேலை கட்டினால் அந்த கல்லையும் காயப்படுத்துகிற கூட்டங்களா இருக்கிறீங்களா? நீங்க கேவலம் அல்ல? இவங்கெல்லாம் பண்ணிக்கு சேலை கட்டி விடுங்க, அதையும் போய் முடிச்சு விட்டுருவாங்க, அதையே கற்பமாக்கிடுவாங்க. நான் பச்சையா தான் சொல்றேன். அவனுக்கு எப்படா இவ்வளவு விலை உயர்ந்த கார்கள் இருக்கிறது, சொகுசு பங்களாக்கள் இருக்கிறது, இங்க சொல்றாங்க 3000 கோடி தேருங்கிறான் அவன் வீட்டுக்குள்ள. என்ன சொல்லுவீங்க? 1000 கோடி தானே சொல்லுறாங்க. 3000 கோடின்னு தகவல் வருது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, 122 பேருக்கு 4 கிலோ தங்கம் எங்க இருந்து வந்திருக்கும்? எடப்பாடியாருக்கு 122 பேருக்கு ஒவ்வொரு கோடி ரூபா பணம் எங்க இருந்து வந்துச்சு? கேவலங்கட்ட அரசியலை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிற இந்த அரசியல் போக்கிலிகளை அப்புறப்படுத்தணும். அது மக்கள் தான் தயாராகும். மக்கள் தயாரா இல்லை. எதை செஞ்சாலும் மக்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? எலெக்ஷன் நேரத்தில் ஒரு நாளைக்கு 27 பைசாவுக்கு அடமானம் போகுது மக்கள். ஒரு நாளைக்கு 27 பைசாவுக்கு அடமானம் போகிற அந்த மக்களை நம்ம என்ன சொல்றது? வணக்கம் நண்பர்களே, இது உயர் தமிழ் சேனல். நான் உங்கள் லெனின் துரைராஜ். இன்னைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அன்பு தோழர் முகிலன் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சிறப்பு. அதாவது நம்ம தேசத்தில் என்னன்னா, இந்த அரசியல் இருக்குல்ல, அரசியல் ஒரு மார்க்கமாகவே போயிட்டுருக்கு. நம்ம என்னன்னா, ஒரு பக்கம் ஒரு அரசியல் கட்சி சமத்துவம்னுது, இன்னொரு பக்கம் ஒரு கட்சி சாதிய விடுதலை அப்படின்னுது, இன்னொரு கட்சி பொருளாதார விடுதலையும் சாதி விடுதலையும் தேவை. அதாவது என்ன, அம்பேத்கரும் தேவை, பெரியாரும் தேவை, கார்ல் மார்க்ஸும் தேவை. இந்த 3 தத்துவத்தால் தான் இது பண்ண முடியும்னு. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் கட்சி இருக்குது, அண்ணாவையும் திராவிடத்தையும் அவர்களுடைய கொள்கையை கொண்ட ஒரு கட்சி. அதுக்கப்புறம் எம்ஜிஆரிசத்தையும் ஜெயலலிதாயிசத்தையும் கொண்டு வந்த ஒரு கட்சி. அந்த கட்சியில் இப்போ சமீபத்தில் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. த்ரிஷாவை போட்டு வாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு செய்தியை பாருங்களேன், எப்படி சொல்லுறாங்க, த்ரிஷா விவகாரம், அம்பலப்பட்ட த்ரிஷா விவகாரம், அது இதுன்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பிளிங் நடந்திருக்கு, ஒரு மாஃபியா கேங் இருக்கு, ஒரு லாபி நடந்திருக்கு, கேவலமான ஒரு அரசியல் நடந்திருக்கு. அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்க. என்ன விஷயம்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஏவி ராஜு அப்படின்றவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. செய்தி தெரியும் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய? ஓடாத மானும் போராடாத இனமும் வெற்றி பெறாது என்று இனமானத்தினுடைய தேசிய தலைவருடைய வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது. இளமையை வெறுத்து களத்தில் நின்று ஒரு தாயகத்தை வென்றெடுப்பதற்காக போராடிய புலிமறவர்களுடைய வாழ்வியலை, அவருடைய சித்தாந்தங்களை இங்கே இருக்கிற அரசியல் பொறுக்கிகள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பொறுக்கி? அரசியல் பொறுக்கிகள். சரி, நீங்கள் சொல்லுகிறீர்களே, பெரிய தலைவர்கள் எல்லாம் கோடிட்டு காட்டியிருக்கிறீர்கள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணா இந்த நாட்டில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற விதையை விதைத்தார். பலியிடப்படுவது ஆடுகள் மட்டுமே, சிங்கங்கள் அல்ல என்கிற அழகியல் தத்துவத்தை அகிலத்திற்கே சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர். அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மூல மந்திரமாக சொன்ன அந்த உதித்த வார்த்தைகள் இன்றளவும் பேசப்படுகிறது. நீங்கள் சொல்லுகிற அரசியல் ஒரு பக்கம் அம்பேத்கரியம் அரசியலாக இருக்கிறது. தெளிவான, தூய்மையான, அப்பழுக்கற்ற அரசியலாக, பெரியாரை மையமாக வைத்து பேசப்படுகிற அரசியலாக இருக்கிறது. ஆனால் பெரியார் வழிவந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய திராவிட இயக்கங்கள், திராவிடம் என்பது ஒரு சொல்கூறு மட்டுமே, பொருள்கூறு மட்டுமே, உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சொல்லாடல் மட்டுமே. அது ஒரு இனத்துக்கான குறியீடு அல்ல,
ஒரு மொழிக்கான குறியீடு அல்ல, அது ஒரு சொல்லாடல், அவ்வளவுதான். அயோத்திதாச பண்டிதர் அதை தெளிவாக வரையறுத்து சொல்லியிருக்கிறார். அந்த பெயரை தாங்கக்கூடிய இயக்கங்கள் இன்றைக்கு பெருமளவில் வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக திராவிடர் கழகம் தான் தாய் கழகமாக அதுக்கு இருக்கிறது. ஆனால் திராவிடர் கழகம் இன்றைக்கு எந்த பார்வையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இல்ல ஒவ்வொருத்தரும் இல்ல, நீங்களும் மக்களை சார்ந்தவர் தானே. நான் நெறியாளர்ல, நம்மளுக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்குல்ல, மக்களுக்கு அப்படி இல்ல. எல்லா அரசியலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே, நம்ம ஒரு கூர்மையான ஒரு அரசியலை நோக்கி பயணிச்சுட்டு இருப்போம். ஆனா அவங்க எல்லாத்தையும் பாக்குறாங்களா, அதனால எல்லா who is the culprit, யார் அந்த கூட்டத்தில் கருப்பாடு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இப்ப அதே மக்களைத்தான் இன்னைக்கு ஏமாற்றி இருக்கிற அரசுகளாக இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னு சொன்னா, கக்கன் ஒரு தகரப்பெட்டியோடு தான் அமைச்சர் பதவியை விட்டு வீட்டுக்கு சென்றார் என்பது வரலாறு. காமராசர் பையில வெறும் 30 ரூபாய் பணம் இருந்ததாகவும் 2 சட்டைகள் இருந்ததாகவும் அவருடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வாழும் புரட்சியாளராக இருந்து கொண்டிருக்கிற ஐயா நல்லக்கண்ணுக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சுதந்திர போராட்டத்தில் போராடி இன்றைக்கு எதையுமே தன்னகத்தை வைத்துக் கொள்ளாத தலைவர் பெருமகன் தான் அந்த மாபெரும் மகத்தான மறவர். ஆனால் இவர்களெல்லாம் ஒரு அரசியல் வழிகாட்டிகளாக நம்மளுக்கு இருக்கிறார்கள். நீங்கள் எடுத்தோன்னே சொன்னீங்க அரசியல்னு சொல்லுங்கிற போதே இன்றைக்கி அரசியல்னு ஒரு வார்த்தை இருக்கா? ஆனால் இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சில தலைவர்கள் இன்றைக்கு அப்பழுக்கற்ற தலைவர்களாக இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நான் ஐயா நல்லக்கண்ணை எடுத்துக்காட்டு சொன்னேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவனை நாம் அதற்கு ஒரு பாடமாக சான்றாக எடுத்துக்கொள்ள முடியும். அவருடைய அரசியல் பாதை தெளிவான நீரோட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ஏற்றுக்கொள்வார்களா? மக்கள் கசடுகளாக இருக்கிறார்கள். திராவிட இயக்கங்கள் எதை நோக்கிய சித்தாந்த பார்வையை நகர்த்தி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இந்திய எதிர்ப்பு போரை நடத்துவதற்கு ஆயிரக்கணக்கான பேர் வீதிகளில் திரண்டு போரிட்டார்கள். 1939 இருக்கட்டும், 1967 இருக்கட்டும், இந்த ஆண்டுகளில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போர் தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு இயக்கம் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதுபோல ஒரு போர் இங்கே வந்ததுண்டா? ஏன் வரல? மழுங்கடித்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் மாக்கோரா என்று சொல்லக்கூடிய எம்ஜிஆர் அவர்களை மையமாக வைத்து அரசியல் செய்தார்கள். எம்ஜிஆர் ஓரளவிக்கேனும் ஒரு அரசியலை செய்துவிட்டு போனார். அதற்கு பிறகு அந்த ஜெயலலிதா அந்த அரசியலை தனதாக்கி கொண்டாரா, தூக்கி பிடித்தாரா? கொள்ளை அடிப்பதையே குறிக்கோளாக வைத்த அந்த இயக்கம் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டது. அதனுடைய அடிவரடிகள், அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய அடிவரடிகளாக இருக்கிற ஓபிஎஸ், இபிஎஸ் போன்ற எடுபிடிகள் இன்றைக்கு என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்றால், கோடிகளை கொள்ளையடிப்பதையே நோக்கமாக கொண்டு ஒரு இயக்கத்தை அழித்தொழிப்பதிலே கவனமாக இருந்து கொண்டு இன்றைக்கு அழித்துக் கொண்டிருப்பதைத்தான் இன்றைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களை 2016 இருந்து 2021 வரை முட்டாளாக்கிய அரசு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதற்கு முன்னால் 91 இருந்து 96 வரை அம்மையார் ஜெயலலிதா இந்த மண்ணை ஆளுகிற போது வாச்சாத்தியை நாம் பார்த்திருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் கிராம மக்கள், மலையோர மக்கள் பட்ட துயரங்களையும் துன்பங்களையும் ஒரு கருப்பு புள்ளியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக எம்ஜிஆருக்கு பிறகு வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான பாதையில் இயங்கவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு திரிஷா மேட்டர். நீங்க சொல்றீங்கல்ல திரிஷான்னு, நான் கேட்கிறேன், நடிகைகளை மையமாக வைத்து திரிஷா மட்டும் கிடையாது, அது போல பல நடிகர்கள், அவரே வார்த்தையை விட்டா அப்படி, அது போல பல நடிகர்களை வந்து கேட்டிருக்கிறாங்க. இவர் இருக்காருல்ல, அவர் பேர் என்னது, யாரு? வெங்கடாச்சலம் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவர். வந்து தண்ணி அடிக்க மாட்டா அப்படி, பயில மது, மாது, சூது, இந்த 3ல மது மட்டும் அவர் கிடையாது, மாதும் சூது மட்டும்தான். அவரு தான் கேட்டாராம், சின்ன பிள்ளையா இருக்கணும், இதை தாண்டி வேற என்னையா? அவன் புள்ள இல்ல, அவன் புள்ள பொம்பளை புள்ள இருக்கா இல்லையா? அவனுக்கு பொம்பளை புள்ள இருக்கா இல்லையா? நான் கேட்கிறேன், அந்த அயோக்கிய பேருக்கு இவங்கெல்லாம் எதுக்குடா நீங்களாம் அமைச்சராக வர்றீங்க? எதுக்குடா உங்களுக்குலாம் சட்டமன்ற உறுப்பினர் பதவி? வெக்கம் இல்லை உங்களுக்குலாம்? நான் என்ன கேட்குறேன்னா, மரியாதைக்குரிய திரிஷாவை நாங்கள் மதிக்கிறோம், ஒரு பெண்ணியத்தை மதிக்கிற காரணத்தால் சொல்லுகிறேன். அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க, மறுக்கலை, அதே நேரம் அது உண்மைதான்னு சொல்லலை. உண்மை உள்ளத்திற்குள் பேசுகிற போது மறுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, உண்மையை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, திரிஷா என்கிற அந்த நடிகையை இன்றைக்கு அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்கிறேன். ரகசியமாக நடைபெற்ற ஒரு சம்பவத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இன்னும் நிறைய விடயங்கள் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இப்போ நீங்கள் இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசும் தூய்மையான அரசுன்னு நான் பேசிவிட முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள எவ்வளவு கோல்மால்கள் நடக்கிறதுங்கிறது பின்னாடி வரும். கூவத்தூர் ரெசார்ட்ல நடந்ததை பத்தி உங்களுடைய பார்வை, உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கும். கூவத்தூர் ரெசார்ட்ல என்ன நடந்துச்சு? ஏவி ராஜ் அவர்கள் சொல்றது உண்மையா? எடப்பாடி பழனிசாமி 5 கிலோ தங்கம் தலா ஒருத்தருக்கு கொடுத்தது உண்மையா?
இப்ப ஆட்டைய போட்டு நக்கிட்டு சொல்றாங்களே, அது உண்மையா? அதுக்கு பதில சொல்லுங்க. அதை சொல்லுங்க. நான் கேட்குறேன், இவ்வளவு முக்கி நம்ம சம்பாரிச்சா கூட 1 கிராம் மோதிரத்தை போட வக்கு இல்லாமல் ஒரு ஈயத்தில் மோதிரத்தை அடிச்சுக்கிட்டு ஏதோ பம்மாத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற நாம 5 கிலோ தங்கம் என்றால் இவர்கள் அடித்த கொள்ளை எத்தனை கோடிகள், கோடிகள் மட்டுமில்லை எத்தனை லட்சம் கோடிகள். சரி, பணத்தை தான் கொள்ளையடிச்சிருக்கிறான்னு பார்த்தா நகையை இப்படி உருட்டி உருட்டி தங்கமாக கிலோ கணக்கில் அடுக்கி வச்சிருக்கிறான்னா இதெல்லாம் எங்கே இருந்துச்சு? நான் கேட்குறேன், இந்த அமலாக்கத்துறைன்னு ஒரு துறை இங்கே இருக்கா இல்லையா? லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒரு துறை இருக்கா இல்லையா? தீவிரமாக வருமான வரித்துறைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமாக வேலை செய்யறான். நான் என்ன கேட்குறேன்னா, அவனுக்கே கட்டிங் தான். நீங்கள் அங்கே பிடிக்க போயிட்டா, இங்கே வா, தங்க நட்டை இவ்வளோ இருக்குது, நீ பிடிக்க வதி எந்த உனக்கு 1 கிலோ முடிஞ்சு போச்சா? எல்லாம் மாயையில் உருளுகிறது தமிழகம். கேவலமாக இருக்குங்க இந்த நாடு. நான் சொல்கிறேன், மறிவிருக்கும் கூந்தல் மனையால் அருகில் இருக்க தாலியருமோ இரவுனக்கு என்று ஒரு தமிழிசை புலவன் கல்லல் மாநகரில் இருந்து திருப்பத்தூர் மாநகரம் நோக்கி நடந்து வருகிற போது அவனுடைய துணைவியாருடைய கழுத்திலே கிடந்த நகையை சில கயவர்கள் அறுத்து சென்று விடுகிறார்கள். அதான் சொல்றான், மறிவிருக்கும் கூந்தல் மனையால் அருகில் இருக்க தாலியருமோ இரவு உனக்கு என்று. எங்கே வர்றான்? ஓனா சிறுவயலை தலைமையிடமாக கொண்டு ஆண்ட சின்னமருதுவிடம் வந்து முறையிடுகிறான். உடனே சொன்னான், சின்னமருது அரண்மனையில் தங்க வச்சுட்டு, சிறுவயல் அரண்மனையில் தங்க வச்சுட்டு, அந்த புலவன் கழுத்தில் கொண்டாந்து 8 பவன் நகையை கொடுத்து, இந்த தேசத்தில் இவ்வளவு பெரிய குற்றம் நடந்திருக்கிறது என்றால் அதுக்கு முழு பொறுப்பு நான் தான், இந்தா என்று மனைவியினுடைய கழுத்திலே மாட்டச் சொல்லி அழகு பார்த்த புண்ணிய தேசம் தமிழர் தாயகம். அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காப்ல. எப்படி 5 கிலோ தங்கத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ சின்னமருது கொள்ளையடிச்சாரா? எங்கே வர்றீங்க நீங்க? இல்லைங்க, கொள்ளையடிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க கோட்டை விட்டதை கொண்டு போய் கொடுத்துருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, அற்பர்கள் தங்கத்தை கட்டி கட்டியாக கொடுத்து தலைவர் பதவியை தக்க வச்சுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்கன்னா, ஏண்டா பொறுக்கிகள். நான் பச்சையாக தான் சொல்கிறேன். இப்போ ஒன்று குற்றச்சாட்டை வைக்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளியில் ஸ்ரீமதியினுடைய மரணத்திற்கு நீதி வேண்டி இன்றைக்கும் நெடும் பயணத்தை அவருடைய பெற்றோர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், எடப்பாடியை கூப்பிட்டு விசாரித்தால் தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தினுடைய உண்மைகள் வெளிவரும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்படும். இவங்களுடைய நோக்கமே என்ன? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, சின்ன பொண்ணு வேணும்னு. ஐயா, நான் சொல்லல, ஏவி ராஜு வந்து அவர் சொல்லுதாரு. யாரு? இந்த வெங்கடாச்சலம். அந்த வெங்கடாச்சலம் யாரு? இல்ல, அந்த வெங்கடாச்சலம் யாரு? யாருடைய அடிவருடி? எடப்பாடியினுடைய அடிவருடி. சின்ன பிள்ளை வேணும்னு கேட்கிறாரு. அப்ப எடப்பாடி எப்படி இருந்திருப்பாரு? யோசிச்சு பாருங்க நீங்க. ஸ்ரீமதியை விலை பேசப்பட்டது உண்மை. ஸ்ரீமதியை அவர்கள் சிதைத்திருக்கிறார்கள். நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். என் மேல வழக்கு தொடுக்கட்டும், சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். நிச்சயமா வழக்கு போடுவாங்க. போடட்டும் தான் நான் பார்க்கிறேன். ஏன் இதுவரை மறுப்பு தெரிவிக்கல? எல்லா வலையொலி தளத்திலையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்டா 11ஆம் தேதி நீங்க வந்து உங்க பொதுக்குழுவை கூட்டினீங்க, பொதுக்குழுவை கூட்டி வெற்றி பெற்றதாக அறிவிச்சிங்க. 12ஆம் தேதி இரவு அங்க விருந்து, அந்த பள்ளிக்கூடத்துல அந்த விருந்துல கலந்து கொண்டவர்கள் யார்? ஏன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இதுவரை வெளியிடலைன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன் வெளியிடல? அங்கதான்டா மர்மம் இருக்குன்னு. இப்ப நான் சொல்றேன், கூவத்தூர் ரிஷாட்ல சிசிடிவி கேமரா இருக்கா இல்லையா? ஐயா, அதெல்லாம் வைக்கல ஐயா, அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. எல்லாம் எடுத்திருப்பாங்க. டேய், கூத்து கும்மாளமா இருக்க போறோம், குடியும் குடித்தனமா இருக்க போறோம், அதெல்லாம் தூக்கிரு, எதையும் வெளியில விட்டுறாத. இப்ப வெளிச்சத்துக்கு வந்துருச்சா? இப்ப அவன் என்ன கேட்கறான்? அந்த ஏவி ராஜாவா, அவன் பேர் என்ன? ஏவி ராஜு. அவன் சொல்றான், நான் என்னையா 1/2 கிலோ பொம்பளையை கூட்டி விட்டதை நான் என்ன படமா எடுக்க முடியும்? டேய், மக்கள் பிரதிநிதிகள் பேசக்கூடிய வார்த்தைகள் அது. பண்பட்ட அரசியலை கற்றுக் கொடுத்த தலைவர் பெருமக்கள் வாழ்ந்த தமிழ்நாடு. எதரா கத்துக்கினீங்க நீங்கெல்லாம்? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? கல்லுக்கும் சேலை கட்டினால் அந்த கல்லையும் காயப்படுத்துகிற கூட்டங்களா இருக்கிறீங்களாடா நீங்கெல்லாம்? கேவலம் அல்ல? இவங்களெல்லாம் பண்ணிக்கு சேலை கட்டி விடுங்க, அதையும் போய் முடிச்சு விட்டுருவாங்க, அதையே கற்பமாக்கிடுவாங்க. நான் பச்சையா தான் சொல்றேன். இவ்வளவு அருவருக்கத்தக்க அரசியலை இந்த மண்ணிலே நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு ரகசியமான இடத்துல ஒரு விஷயம் நடக்குன்னு சொன்னா அதை இன்னைக்கு வெளிச்சத்தை பிடிக்கலன்னு சொன்னா வெளியேறான். இன்னும் என்னென்ன வெளியில வரப்போகுதுன்னு தெரியல. இல்ல, ஒவ்வொருத்தரும் அதிமுக இருந்து வெளில ரொம்ப எனக்கு அந்த ரகசியம் தெரியும், இந்த ரகசியம் தெரியும், அது இதுன்னு சொல்லிக்கிட்டே வராங்களே. அது இவங்களுக்கு உண்மை போட்டு. நான் என்ன கேட்கறேன்னா, உண்மை இருக்கும் பட்சத்துல அவங்க வந்து வெளியில உளறாங்க. உண்மை இருக்குது, தங்க கட்டி கொடுத்துருக்கான். அதுலையும் பாருங்க, நீங்க குறிப்பிட்ட 5 கிலோ தங்கத்துல ஒருத்தன் 1 கிலோ தங்கத்தை திருடி இருக்கிறான். எத்தனை பேருக்கு? 122 பேருக்கு. 122 எம்எல்ஏக்களுக்கு ஒவ்வொரு கிலோவை திருடினவன் யாரு? அதிமுக. அவன் தான் இப்ப பணக்காரன். இந்த 4 கிலோ வாங்கினவெல்லாம் பணக்காரன் இல்ல. இப்ப அந்த உண்மையும் இப்ப வெளிச்சத்துக்கு வந்துருச்சா?
அவனுக்கு எப்படா இவ்வளவு விலை உயர்ந்த கார்கள் இருக்கிறது, சொகுசு பங்களாக்கள் இருக்கிறது, இங்க சொல்றாங்க 3000 கோடி தேருங்கிறான் அவன் வீட்டுக்குள்ள. என்ன சொல்லுதீங்க? 1000 கோடி தானே சொல்லுதாங்க. 3000 கோடின்னு தகவல் வருது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த என்ஐஏ ரைடுன்னு விட்டீங்களடா, வெண்ணப்பயிலா அங்க விடுங்கடா. இந்த ஆரிய ரைடுன்னு விட்டீங்களா, அங்க விடுங்க. ஏன் விடலை இதுவரை? நான் என்ன கேட்கிறேன்னா, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இல்லை, ஜெயலலிதா ஆட்சி ஆண்டதிலிருந்து இதுவரை அதிமுகவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் மட்டும் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் வீடுகளையும் சோதனை பண்ணும். அவனுக்கு சொத்து எங்கேருந்து வந்துச்சு? நான் அவன் பாட்டையும் முப்பாட்டையும் உழைச்சி வச்சு கொடுத்துட்டு போனானா சார்? கூழுக்கு மாரடிச்சுக்கிட்டு கிடக்கு சார் சென்னையில், கூவத்தில், ரோட்டு ஓரத்தில். இந்த மண்ணை பாதுகாத்த மக்கள் சாலை ஓரத்தில், கூவம் நதிக்கரையில் படுத்து கொசுக்கடியில் தூங்கிக்கிட்டு இருக்கிறான் சார். என்னைக்கு சார் அந்த மக்களை நினச்சிங்க சொல்லுங்க பார்ப்போம். கோடிகளை கொள்ளையடிப்பதும், இப்போ கோடிகள் கூட சொல்றதில்ல, கிலோ கணக்கில் தங்கத்தை கொள்ளையடிக்கிறான்னு சொன்னா, இவங்க தங்க தொழிற்சாலை எங்கேயே வச்சு கொள்ளையடிக்கிறது இல்லைங்க, அது அன்பளிப்பா கொடுத்துருக்காங்க. அவ்வளவு புனிதமானவர்கள், ஆமா, அவ்வளவு செஞ்சிருக்காங்க நாட்டுக்கு, தேசத்துக்கு. இப்ப இவங்களை எங்க கொண்டே சொம்புறதுன்னு நான் கேட்கிறேன். இவங்களை எங்க கொண்டே புதைக்கிறது? தங்கத்தை திங்காட போறீங்க, பணத்து மேல என்ன பணத்தை கரைச்சுட்டு குடிக்க போறீங்களா? காசு இல்லாம தடுமாறுது சனம். இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசியல் பொறுக்கிகள் இன்றைக்கு அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு 1000 கோடிகளை கொள்ளையடிப்பதையே நோக்கமாக வைத்து இந்த அரசியல் தளம் இயங்குகிறது என்றால் படிக்கவலமா இருக்கு. இதுல இன்னொருத்தர் நடிகர் கருணாஸ், உங்க நண்பர். எனக்கு நண்பர் இல்லை, என் ஊருக்காரரு. என்னோட வயசுல நான் மூத்தவர். அவர் ஒரு கட்சியா வச்சிருக்கிறார் தெரியுமா? சேர்ந்து சுத்திட்டு இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல சின்ன வயசுல சுத்தினதெல்லாம் உண்மைதான். இப்ப அவரு பத்தி ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணி ஆகணும். அவர் இப்போ ஒரு கட்சி வச்சுக்கிறாருல, முக்குளத்தோர் புலிகள் இயக்கம்னு. இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது 2009. சில பிரிகேடியர் லெப்டினன்ட்கள் தமிழ்நாட்டுக்கு ரகசியமாக வந்திருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. ஒரு லெப்டினன்ட் என்கிட்ட கேட்குறாரு, நான் தங்கியிருந்தது சூடப்பள்ளத்தில் தான். அப்போ தங்கியிருந்தோம் டாக்டர் கானு நகரில் ஒரு காவல்துறை அதிகாரியுடைய வீட்டில் தான் நான் வாடகைக்கு குடியிருக்கும் போது அங்கே தான் புலிகள் வந்து தங்கியிருந்தாங்க. பிறகு அந்த இன்ஸ்பெக்டரே தெரிஞ்சுக்கிட்டாரு, ஏப்பா என்னப்பா இவ்வளோ பெரிய வேலையை என் வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கேன்னாரு. நான் போலீஸ்கார வீட்டுக்குள்ளேயே தங்கியிருந்தீங்க? ஆமாம். அப்போ நடிகர் கருணாஸ் வந்து பானா காத்தாடின்னு ஒரு படம், அதில் நடிக்க ஆரம்பிக்கிறார். முரளியினுடைய பையன் அதர்வாவுக்கு முதல் படம். ஏவிஎம் ஸ்டுடியோவில் பிள்ளையார் கோயிலில் பட தொடக்க விழா. சரி, இதே கருணாஸ் என்னை அழைக்கிறார், தம்பி வாடா கலந்துக்கிட்டான்னாரு. சரி நான் வர்றேனே அவன்ட்டு போயிட்டேன். ஆமாம், நான் எந்த திரைப்பட விழாவுக்கும் அப்புறம் போகிறதில்ல, அதுக்கு கலந்துக்கினேன். அன்னைக்கு சொல்கிறேன், அண்ணே அவங்கள ஒரு முக்கியமான நபர் சந்திக்க விரும்புகிறார். யாரா அப்படின்னாரு. பேரை சொல்கிறேன். அப்படியா, சந்திப்போம்டா அப்படின்னாரு. ஏன்னா ராமேஸ்வரம் பொதுக்கூட்டம் ஈழத்தமிழர்களை ஆதரித்து போட்ட பொதுக்கூட்டத்தில் அனல் கக்கிற பேச்சை இவரும் பேசியவர். அந்த அடிப்படையில் அவங்க வந்து சந்திக்கணும்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு, அண்ணன் இந்த மாதிரி சந்திக்கிறாங்களாம். வீடு எங்கண்ணே எனக்கு தெரியாது, நான் வந்ததில்லை, அட்ரஸை கொடுங்க. நான் டே எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உனக்கு அட்ரஸ் சொல்கிறேன், நீ வந்து கூட்டிகிட்டு இருங்க. சரிண்ணே. படத்தொடக்க விழா முடிஞ்சது. சாயங்காலம் சந்திச்சிடலாம். சாயங்காலம் கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி. சாயங்காலம் 4 மணிக்கு மேலே அடிக்கிறேன், ஃபோன் போயிட்டே இருக்குது. இரவு 8 மணி வரைக்கும் அடிக்கிறேன், ஃபோன் எடுக்கல. மக்காநாள் காலையில் அடிக்கிறேன், ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் என் நம்பரை பிளாக்கில் போடுறாரு. இதுதான் அவருடைய புலிகள் பாசறை. இன்னும் சொல்லுதீங்க, அவர் யாருன்னு தெரியுமில்ல? யாரு? சீரி பாஞ்சிருவாங்க அவங்க. ஒன்று தெரியுமா, அவர் பிறந்த ஊரில் அவர் கட்சிக்கு ஒரு உறுப்பினர் இல்லை. உங்களுக்கு தெரியுமா? சொல்லிதான் தெரியுது. அவர் பிறந்த ஊரில் அவர் கட்சிக்கு ஒரு தொண்டன் இல்லை, அதுதான் கட்சி தலைவர். இப்போ இந்த கருணாசு வந்து இப்போ இங்கே இடைத்தரகராக வேலை செஞ்சுருக்கிறார். எங்கேயா கூவத்தூர். சட்டமன்ற உறுப்பினராக மக்கள், திருவாடனை மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்து அந்த களத்தில் போய் நின்று அந்த மக்களுக்கு பணியாற்ற சொன்னால், நீ கூவத்தூரில் கூசா தூக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், நீலாம் ஒரு மனுஷன். என் ஊருக்கு இப்போ அவமானமாக இருக்கு, கேவலமாக இருக்குன்னு நான் கருதுறேன். என் கிராமத்திற்கு அவமானமாக கருதுறேன் நான். இல்லைங்க, என்னன்னா இதுக்கான ஆதாரம் இல்லை. அதாவது ஒரு குற்றத்தை வந்து சுமத்தணும் அப்படின்னா அந்த குற்றத்திற்கு வந்து சரியான ஆதாரத்தை வந்து கையில் வச்சிருக்கணும். அந்தரங்களுக்கு ஆதாரம் தேவையில்லை. இல்லைங்க, இப்போ நாளைக்கு வந்து த்ரிஷா ஒரு வழக்கு போடுறாங்க. ஏன்னா போடட்டும். இவங்க சொன்ன மற்றவங்கலாம் பதறிக்கிட்டு பின்னாடி நின்று, ஐயா த்ரிஷா அவன் பேர் வெளில வந்துருச்சு, எனவே பின்னாடி இருந்து நம்ம வந்து பார்த்துக்குவோம், வழக்க போடு, இங்க என்ன ஆதாரம் கொடுக்கணும்ல. இல்ல இப்ப என்ன நடக்கும் நான் சொல்லவா? த்ரிஷா கிட்ட கட்டிங் போடுறதுக்கு இப்போ ஒரு டீம் இறங்கும் களத்துல. இங்க வா, உன் மேல அவதூறு பரப்பிட்டாங்க, நாடு முழுக்க அசிங்கமாக பேசினான், இதை ஆஃப் பண்ணணும், 1 கோடி ரூபா பணத்தை கொடு, நான் பார்த்துக்கிறேன். மற்ற அதுக்கு ஒரு கட்டிங் பார்ட்டி திரிவான், சுற்றுவான். எல்லாமே கட்டிங் தான்.
நான் ஒன்று கேட்குறேன், திரைப்பட நடிகர் சங்கம்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அவங்க எதிர்த்து தெரிவிச்சிருக்காங்க, இதெல்லாம் தப்பு, ஆதாரம் இல்லாம இதெல்லாம் பேசக்கூடாது. விஷால் படுக்கறை காட்சிக்கு ஆதாரம் தேவையா? என்ன வீடியோவை கொண்டே வச்சுப்புட்டு படுக்கறைக்கு கூப்பிடுவானுங்க? சொல்லுங்க பாப்பா. இல்லைங்க, நீங்க உண்மைதான் அப்படின்ற மாதிரி நீங்க ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா, நந்திதா தாஸ் பேர் அடிபட்டுச்சா? சொல்லுங்க. இந்த குறிப்பிட்ட நடிகை பேர் ஏன் வரணும்? அப்ப ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அதுக்கு பேர் என்ன? இப்போ அண்ணன் நம்ம மன்சூர் அலிகான் வந்து இடையில ஒரு பேட்டியை கொடுத்து அந்த அம்மாவை உஸ்பேத்தி அது உயர்நீதிமன்றம் வரை போணுச்சு. உயர்நீதிமன்றம் இவருக்கு 1 லட்ச ரூபா ஃபைனை போடுச்சு. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், ஒரு நடிகை மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வருகிறது என்றால் அந்த நடிகை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நடிகையே மறுபரிசீலனை இல்ல, அந்த நடிகை அவரை மறுபரிசீலனை செய்து நம்ம தான் மறுபரிசீலனை. உன் கணக்கு என்ன? இப்ப தமிழ்நாட்டிலிருந்து ஏன் தமிழ் பெண்கள் தமிழ் சினிமாவில் நடிக்க வரவில்லை? இதுதான் பிரச்சனை. திரைத்துறை உங்க மேல ஒரு வழக்கு போடட்டும். நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டில் நடிகைகளே இல்லையா? எங்க நான் என்ன கேட்கிறேன், மண் சார்ந்த மக்கள் முகம் எங்கிருந்து தேர்வு செய்யப்பட வேண்டும்? எந்த மண்ணில் பிறந்திருக்கிறதோ அந்த மண்ணிலிருந்து பிறந்த அந்த ஒரு நடிகை கிட்ட இருந்து தான் உண்மையை வாங்க முடியும். நீ மும்பையில் பிறந்தவர்களெல்லாம் கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்டு நடிக்க வச்சுட்டு எங்களை கேலி குத்தாய் தமிழ்நாட்டையே சீரழிக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறீங்கன்னு சொன்னால் இது யாருடைய பண்பாடும் கலாச்சாரமும்? சொல்லுங்க. தேரா மண்ணா செப்புவதுடைன்னு சொல்லி தான் பிறந்த கார்ச்சிலம்போடு, அதனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. கண்ணகி ஒருத்தி கார்ச்சிலம்போட வந்து பிறந்திருப்பாங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. கோவலன் வந்து கண்ணகியை கூட்டிகிட்டு மதுரை மாநகருக்கு போகும்போது வாரல் என மரித்துகை காட்ட அப்படின்னு சொல்லி கொடி சொன்னதாக பேசுகிற அந்த இடத்துக்கெல்லாம் நான் வரல. ஆனால் இருந்தாலும் ஒரு பண்பாடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கண்ணகி பிறந்த நாடு என்றெல்லாம் நாம் கர்சித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அரைநிர்வாண கோலத்தோடு வந்த நடிகைகள் எல்லாம் இன்றைக்கு அவமானப்படுத்தப்பட்டு இந்த தாயகத்தை கேவலப்படுத்துகிற ஒரு சூழலுக்கு தள்ளுகிறார்கள் என்றால், இங்கே இருக்கிற மக்கள் தொண்டாற்றுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த போக்கிரிகள் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறார்கள் என்றால், அன்னைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர் 122 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஐயங்க, அப்படின்னா அவங்களும் விசாரிக்கணும்னா அவங்களும் குற்றவாளிகளை விசாரிச்சு தானே ஆகணும். நான் என்ன கேட்குறேன், அது அவங்க கட்சியினுடைய பர்சனல், இது பேரம் பேசுறாங்க, இதுன்னு வாங்குறாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, 122 பேருக்கு 4 கிலோ தங்கம் எங்கேருந்து வந்திருக்கும் எடப்பாடியாருக்கு? 122 பேருக்கு ஒவ்வொரு கோடி ரூபா பணம் எங்கேருந்து வந்துச்சு? யாருடைய சொத்து? உனக்கு எப்படி இந்த சொத்து வந்துச்சு? எடப்பாடியில் உன்னுடைய சொத்து மதிப்பு என்ன? இன்னைக்கு எல்லாருக்கும் இவ்வளவு தொகையை நீங்கள் கொடுக்குறீங்க. அதான் சொல்கிறீங்கல்ல, அப்போ நடிகை வேணுமா நடிகை, அப்போ அவளுக்கு எவ்வளவு காசு? தங்கம் வேணுமா தங்கம், பணம் வேணுமா பணம், குடி வேணுமா குடி. ஏன்டா கேடு கட்டவங்களா? உங்களுக்குலாம் புத்தி இல்லை? நீங்கள் இந்த நாட்டை ஆடுறதுக்கு வந்தீங்களா, இல்லை இந்த நாட்டை கொள்ளையடிச்சுட்டு கும்மாளம் போடுறதுக்கு வந்தீங்களா? இப்போ என்ன தெரியுமா, சட்டசபையில் இருக்கிற நாற்காலி இவங்கெல்லாம் உட்காந்து தேய்ச்ச நாற்காலி இருக்குல்ல, அதெல்லாம் புனிதப்படுத்தணும்னு நான் சொல்கிறேன். புனிதப்படுத்தணும்னா புதுசா போடுங்கன்னு சொல்றேன். நீங்க பார்ப்பனிய தத்துவத்தை நான் சொல்லல, புதுசா போடுங்கடா, அதெல்லாம் அழுக்குன்னு சொல்றேன். அவ்வளவு கர்மா. இன்னொன்னு, இந்த 122 எம்எல்ஏ இப்போ வந்து 4 வருஷம் பதவி வச்சல, நான் இப்போ ஒரு சொல்றேன், இந்த 4 வருஷமா பதவி வச்ச எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பென்ஷன் கொடுக்கக்கூடாது, ரத்து பண்ணணும். இவன் மக்கள் பணி ஆட்டல, இவங்க கூத்தும் கும்மாளமா அடிச்சுவிட்டு குடித்தனமா இருந்தவனுக்கு எதுக்கு பென்ஷனு? மாசம் அவனுக்கு எவ்வளவு போகுது தொகை? 50,000 கொடுக்குறான் பென்ஷனை. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரத்து பண்ணுங்கன்னு சொல்றேன். என்ன யோக்கியதை இருக்கு இவங்களுக்கெல்லாம்? சொல்லுங்க. கும்மாளம் அடிச்சு உனக்கு எதுக்குங்க பென்ஷனு? மக்கள் பணியாற்றினான் அவன்? சொல்லுங்க பாப்போம். இவங்களுடைய நோக்கம் என்ன? மக்களுக்காக உழைக்கிறதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதெல்லாம் கொடுத்து முதல்வர் ஆயிட்டாரு. மண்ணாங்கட்டி வேணா என்னத்தை கொடுத்த? நான் என்ன கேட்கிறேன்னா, நீ முதலமைச்சராக வரணுங்கிறதுக்காக இத்தனை கோடிகளை நான் இப்ப சொல்றேன். ஏன் இதுவரை எடப்பாடியார் மீது நடவடிக்கை எடுக்கல? இவ்வளவு கோடிகள் இல்ல, இதுக்கு முன்னாடி எவ்வளவு வந்துருச்சு. இப்ப கொடநாடே வந்து விசாரிக்காத திமுக அரசு இன்னைக்கும் கூட்டு வச்சிருக்கோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. திமுக வந்து எடப்பாடியோட ஏதோ ரகசிய கூட்டு வச்சுக்கிட்டு தான் இன்னும் வந்து கொடநாடு வழக்க விசாரிக்கல. எத்தனை கொலைகள்! நீங்க ஆரம்பத்தில் இவருடைய 27 வயசுலேயே முதல் கொலை பங்காளி சண்டையில் செஞ்சிருக்கிறதாக செய்திகள் வந்ததா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? அப்ப அதுலயே வந்து பேரம் பேசப்பட்டு நீதிபதிகளுக்கே காசு கொடுத்து தான் தப்பிச்சு வந்தவன்னு சொல்லி பேச்சு. யார்? நம்ம சொல்லல, எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த சித்திமைன்னு சொன்ன தகவல் இது. எல்லாம் அவங்க ஆளுங்கதான். இப்ப இவங்களுடைய நோக்கம் அப்ப என்னவா இருக்கு? எல்லா இடத்துலையும் காசு, பணம், தங்கம், பொம்பளை எல்லாத்தையும் கொடுத்து இவங்க தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை இவங்க செய்கிறாங்கன்னு சொன்னா இவங்களுடைய அரசியல் தன்மை என்ன?
இப்ப அடுத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்ப பேரம் பேசிட்டு இருக்காங்க. பல கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. யாரோட? எடப்பாடியோட. எத்தனை கோடி தர்றேன்? ஓகே, சீட்டு தான் பேசுவாங்க. சீட்டெல்லாம் இல்லைங்க. நான் கேட்குறேன், அப்போ கூவத்தூர்ல பேசணும்னு சீட்டு தானா? அப்போ அப்புறம் எப்படி தங்கம் வந்துச்சு? அப்புறம் எப்படி பணம் வந்துச்சு? அப்புறம் எப்படி நடிகைகள் வந்தாங்க? சொல்லுங்க பாப்போம். இங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப அந்த பக்கம் கூட்டணிக்கு போற கட்சியில இப்ப பேரத்துல தான் ஈடுபட்டிருக்காங்க. எத்தனை கோடி நீ தருவ? எத்தனை தொகுதி தருவ? இத்தனை தொகுதிக்கு எத்தனை கோடியை நீ எனக்கு ஒதுக்கி தருவ? என்ன இருக்கு? இது என்ன அரசியல்? அது கேவலங்கட்ட அரசியலை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிற இந்த அரசு போக்கிலிகள், அரசியல் போக்கிலிகளை அப்புறப்படுத்தணும். அது மக்கள் தான் தயாராகணும். மக்கள் தயாரா இல்லை. எதை செஞ்சாலும் மக்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? எலெக்ஷன் நேரத்தில் ஒரு நாளைக்கு 27 பைசாவுக்கு அடமானம் போகுது மக்கள். ஒரு நாளைக்கு 27 பைசாவுக்கு அடமானம் போகிற அந்த மக்களை நம்ம என்ன சொல்றது? கேவலமா இல்லை? மக்களை பண்படுத்த வேண்டிய சூழல் இன்றைக்கு மிகப்பெரிய மகத்தான தலைவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இப்போ நிறைய பொறுப்பு இருக்கு. அவங்க இந்த நாட்டை எப்படி பாதுகாக்க போறாங்கிற அவங்கள்ட்ட தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த மாதிரி போக்கிலிகளை கொண்டாந்து அரசியல் தளத்தில் வச்சுக்கிட்டு கேவலப்படுத்திட்டு இருக்கிற இந்த அரசியலுக்கு மத்தியில் நல்லவர்களும் இவர்களை எதிர்த்து போராடி வேற வழியில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக போராடுகிற கூட்டம் ஒன்று இருக்குல்ல. எவ்வளவு வலியையும் வலிமையையும் தாங்கி கொண்டு இவர்களும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் ஒரு கூட்டம். அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அதிகாரத்தை கைப்பற்றுறது இல்லை, அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமாக ஆயிரம் கோடிகளை கொள்ளையடிப்பதற்காக நடத்துகிற ஒரு மிகப்பெரிய அஜெண்டா அது. இப்போ இவர்கள் என்ன அடுத்து எதுக்கு இப்போ போராடிக்கிட்டு இருக்கிறான்னா, இப்போ இழந்த பணமெல்லாம் திருப்பி வாங்கணும். அடித்த கொள்ள முடிஞ்சு போச்சு. கூவத்தூரில் இத்தனை ஆயிரம் கோடி கொடுத்துட்டேன், இத்தனை கிலோ தங்கம் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து அமைச்சரவைக்கு என்ன ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் நான் இத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கி உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ எல்லாம் குறைஞ்சிருச்சு. இன்னொன்று தெரியுமா? அவன் முந்தா நாள் ஒரு அறிக்கை விட்டுருக்கான். என்ன அறிக்கை? மத்திய அரசுலேருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கான். என்ன அறிக்கைன்னா, வங்கி கணக்கில் ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை ஆயிரம் கோடி இருக்குது. முதலிடத்தில் பாரதிய ஜனதா இருக்குது, 1627 கோடி போட்டிருக்கான். அதிமுகவுக்கு வெறும் 6 கோடி தான் போட்டிருக்கான். என்ன சொல்லுங்க? வெறும் 6 கோடியா? வெறும் 6 கோடி. அதுதான் எல்லாம் வளர்ச்சி அடிச்சு நவுத்திட்டாங்கன்னா. இப்போ இங்கே தான் ஏதோ இடிக்குது. யோசிச்சு பாருங்க. அந்த கட்சியினுடைய அலுவலகம் இருக்குல்ல, ஆமா, இவங்களுடைய இந்த கட்சி அலுவலகத்தை சேர்த்தாலே பல கோடி வரும். ஆனால் அவனுடைய வங்கி இருப்பு வெறும் 6 கோடியை போட்டு வச்சுக்கிறான்னு சொன்னா இப்போ என்ன இதுக்குல நான் சூட்சுமம் இருக்கு? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஓபிஎஸ் என்கிற ஒரு நபர், அவர் நல்லவரா கெட்டவராங்கிறது இல்லை, ஆனால் இது போன்ற அழுக்குகளை அவர் செய்ததில்லை. கேவலங்கட்ட அழுக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது போன்ற இந்த ஏவி ராஜு போன்றவர்கள்லாம் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்து உண்மையை சொல்லியிருக்காங்க. ஏன் ஓபிஎஸ் இதுவரை அந்த உண்மையை சொல்லலை? ஓபிஎஸ்க்கு தெரியாமல் இருந்துச்சா? ஓபிஎஸ் அந்த இல்லைங்க. நீங்க வேற கேளுங்க நான் சொல்கிறேன். இப்போ செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார்ல, ஆமாம், அன்னைக்கு ஓபிஎஸ்ஸை தானே ஆதரிச்சாரா இல்லையா? அவரும் பணம் இதில் கொடுத்துருக்கிறாதான் செய்தி. ஏன் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரல? சரி, ஓபிஎஸ்க்கு தெரியாமல் இருந்திருக்குமா? தங்க கட்டி கொடுத்தது, பணம் கட்டி கொடுத்ததெல்லாம் தெரியாமல் இருக்குமா? இல்லை நடிகைகளை கூட்டியாந்து விட்டது தெரியாமல் இருக்குமா? விசாரிக்காமல் இருந்திருப்பாரா? அப்போ அவரும் ஒரு குற்றவாளியாக தானே இதில் நிற்கிறாரு. எதையும் மூடி மறைக்கிறாங்களே எல்லாரும். அதிமுக சேர்ந்தாங்க அத்தனை பேருமே ஏதோ மூடி மறைச்சிருக்காங்கன்றது மட்டும் மக்களுக்கு தெரியாது. அப்ப இந்த கேவலங்கட்ட அரசியலை இவர்கள் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்பதற்காகவே மக்களை முட்டாளாக்குகிறார்கள் என்றால் மக்கள் பண்படுத்தப்பட வேண்டும். இவர்களே இப்படி இருக்கிறாங்களே, இவங்களுக்கு அடுத்தது ஒரு தலைமுறை வளர்ந்து கொண்டே இருக்குது. ஆமா, இவர்களுக்காக வாக்கு செலுத்துறதுக்கு ஒரு வாக்கு ஓட் பேங்க் கீழே இருக்கு. ஏடிஎம்கேக்காக ஓட் பண்றதுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அப்போ இவங்கெல்லாம் எப்படி வளரும்போது இளம் அரசியல்வாதிகள் வருவாங்க. இன்னைக்கு இந்த சமூகத்துல நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அரசியல் களத்துக்கு வர எண்ணற்ற நபர்கள் இருக்கிறாங்க. இவங்களை பார்த்து என்ன பாடம் கத்துக்க வேண்டியது இருக்கு? ஒரு பாடம் அவன் கொண்டு அடிச்ச கொள்ளை மாதிரி நம்மளும் அடிக்கணும், அவங்க செஞ்ச கொள்ளை மாதிரி நம்மளும் செய்யணும். அடுத்த தலைமுறையை உருவாக்குவதே அப்படித்தான் அவங்க உருவாக்குவாங்க. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, வம்சாவளியா வாழ்க்கை கோஷம் போடணும். அதாவது அவரே சொல்றாரு, ஏவி ராஜு சொல்றாரு, ஏப்பா உன் வீட்டுக்கு ஒன்னே வாழ்க்கை கோஷம் போடுறதுக்கு நான் செலவழிச்சு, நான் சாப்பாடு போட்டு, நான் வாகனங்கள் எடுத்து கொண்டு வந்து வாழ்கன்னு கோஷம் போட்ட என்னையே நீ கட்சியை விட்டு நிற்கிறியான்னு இன்னைக்கு கேட்குற நிலைமைக்கு வந்துட்டார் அந்த ஆள். அப்போ எடப்பாடி இதுக்கு ஏன் இன்னைக்கு வர வாய் திறக்கல சொல்லுங்க? அப்போ அடித்த கொள்ளைகளும் ஆடிய ஆட்டமும் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்கு. அதனால இப்போ அடுத்து என்ன போகும்னு சொன்னால், இவங்க கிளப்புவாங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியை தடுப்பதற்கு சில தீய சக்திகள் முயல்கிறது அப்படின்னு அடுத்த செய்தியை போடுவாங்க. ஏடா உண்மைதான் வெளியில வருது. எங்க தைரியம் இருந்தா எடப்பாடிக்கு அந்த ஏவி ராசுவை கூப்பிட்டு, என்னடா இப்படி ஒரு அறிக்கை கொடுக்குற, உன் மேல கேஸ் போடுவேன்,
ஏன்டா கூவத்தூரில் அவன் செஞ்சது உண்மைன்னு சொன்னால் நான் கொடநாட்டில் கொலை பண்ணது மாதிரியே உன்னை கொண்டு விடுவேன். எங்கே சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுவாரா? அப்போ ஏவிராசு எல்லாத்துக்கும் துணிஞ்சு தானே இன்னைக்கு வெளியில் வந்திருக்கிறாரு. இவனை பற்றி எல்லாம் தெரியும் எனக்கு, இவரை பற்றி வரலாறே தெரியுங்கிறதுக்காக தானே இன்னைக்கு அதிமுகவை அழிக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்களோ, வேற ஏதாச்சும் ஒரு அரசியல். அதிமுகவே அழிஞ்சு போச்சு, அப்புறம் எங்கிட்ட ஸ்கெட்ச் நம்ம போகிறோம். அழிஞ்ச கட்சிக்கு ஸ்கெட்ச் எதுக்கு சொல்லுங்கள்? அது பிஜேபி அழகாக அழிச்சு முடிச்சிட்டான். இப்போ அவன் அழிக்க வேண்டிய கட்சியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை உடைக்கணும், எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை காயப்படுத்தணும். திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை பிரிப்பதற்கு எனக்கு தெரிஞ்சு ரகசியம் கூட பேசுவானுங்க. அப்போ ஏதோ ஒரு யுக்தியை கையாண்டுகிட்டே இருக்காங்க. யாரு? தனக்கு கட்டுப்படாதவர்களை உடைப்பது தான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கம் வந்து அதிமுகவில் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த நோக்கம் இப்போ என்ன, இங்கே சீன்றான் விடுதலை சிறுத்தைகளை சீண்டி 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 பார்க்கலாம், எப்படியாவது உடைச்சிடணும், ஏதாவது ஒன்று பண்ணிடணும், உள்ள ஆளை விட்டு ஏதாவது குழப்படி பண்ணணும். இந்த திட்டத்தை இப்போ இந்த ஒரு வார காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு மதிமயங்காதவர். ஏன்னா அம்பேத்கருடைய முழு கொள்கைகளை தனதாக்கி கொண்டு தமிழகத்தில் போராடுகிற உன்னத தலைவராக அண்ணன் திருமாவளவன் போராடு வருகிறார் என்றால் அவருக்கு பின்னால் நம் போன்ற சமூக ஊடகவியலாளர்கள் துணை நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நான் நிற்பேன் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.